பிரைஸ் தி லார்ட். இன்று தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி ஆதியாகமம் 44 1-5 வசனங்கள். ஆதியாகமம் 44 வசனம் 1-5 வரை. ஆதியாகமம் 44 அதிகாரம் வசனம் 1 முதல் 5 வரை. பின்பு அவன் தன் வீட்டு விசாரக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதனுடைய சாக்குகளை அவர்கள் ஏற்றிக்கொண்டு போகத்தக்க பாரமாய் தானியத்தினாலே நிரப்பி அவனவன் பணத்தை அவனவன் சாக்கின் வாயிலை போட்டு, இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான். யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான். அதிகாலையிலே அந்த மனிதர்கள் தங்கள் கழுதைகளை ஓட்டிக்கொண்டு போகும்படி அனுப்பிவிடப்பட்டார்கள். அவர்கள் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வெகு தூரம் போவதற்கு முன்னே யோசேப்பு தன் வீட்டு விசாரணக்காரனை நோக்கி, நீ புறப்பட்டு போய் அந்த மனிதரை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்து, நீங்கள் நன்மைக்கு தீமை செய்தது என்ன? அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா? அது போன வகை ஞான திருஷ்டியால் அவருக்கு தெரியாதா? நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவர்களோட சொல் என்றான். ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்பொழுதும் இதோ இந்த வார்த்தையை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். இதோ இந்த காரியங்கள் தானே யோசேப்பு வாழ்க்கையிலே. யோசேப்பு நல்ல ஒரு எகிப்திலே ஒரு பொசிஷனுக்கு வருகிற போது அவருடைய தம்பி அண்ணன் தம்பி எல்லாம் தானே வந்து பார்க்க வர்றாங்க. ஆமென். அப்பொழுது இவனோட கூட பிறந்த தம்பி தான் பெஞ்சமின்கிறது. ஆமென். அப்போ அவன் மேலே இவனுக்கு ஒரு நல்ல ஒரு பாசமும் இருக்குது. அந்த இடத்துல அவனை இருக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு காரியத்தை யோசேப்பு செய்கிறார். அவருடைய வெள்ளி பாத்திரத்தை இவங்கெல்லாம் திரும்பி தானியத்தை கொண்டு போகிற போது யோசேப்போட வெள்ளி பாத்திரத்தை அதுக்குள்ளே வச்சு அந்த சாக்கை கட்டி அனுப்புகிறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நேரத்திலே தன்னுடைய ஆட்களை அனுப்பி, இது களவாடைப்பட்டு எடுத்துக்கொண்டு போகிற காரியம் என்றபடியா, ஏன்னா பெஞ்சமினை நிறுத்தி வைக்கணும். ஆமீன். அதுக்காக திரும்பவும் போய் அவங்கள பிடிச்சி சாக்கை பிரித்து பார்த்தா அந்த வெள்ளி பாத்திரம் இருக்குது. ஆமீன். அங்கே வசனம் என்ன சொல்லுது, அது போன வகையை ஞான திருஷ்டியால் அவருக்கு தெரியாதா என்றபடியாய். ஹல்லேலூயா. காரியம் என்னென்னா, அந்த நாளில் ஒரு வழக்கம் உண்டு. உங்களுக்கு இந்த நாளும் நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில காரியத்தை அறிஞ்சு கொள்ளும்படியாக ஒரு டம்ளரையோ ஒரு இதையோ கமுத்து வச்சு ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. இது அதை ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு. அது என்ன ஆகும், சில நேரம் அப்படியே நகரும். நானும் அது மாதிரிலாம் பார்த்துருக்குறேன் ஒரு சிலர் செய்கிறத. ஐ மீன், அதுதான் இங்கே அப்படி யோசேப்பு தனக்கு பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம். இதை ஞான திருஷ்டினால் அவன் என்ன பண்ணுறான், அவன் அறிஞ்சிக்கிட்டாங்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த பாத்திரம் அவனை விட்டு நீங்கினதை குறித்து. ஐ மீன், அப்படின்னா என்னன்னா, எப்போதுமே கோல்டு தங்கங்கிறது தெய்வீகத்தையும் தேவனை குறிப்பதாக இருக்கும். சில்வர் எப்போதும் வெள்ளி பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறதாக இருக்கும். ஆமென். இங்கே இந்த வெள்ளி பாத்திரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வெள்ளி பாத்திரங்கிற காரியம் நம்ம வாழ்க்கையில் எப்படி நகருதுங்கிறத நம்மளோட ஞானத்தினால கண்டுபிடிச்சிக்கணும்னு தெரியணும். ஹல்லேலூயா. எந்த இடத்துல இழந்து போகிறோங்கிறத கண்டுபிடிக்க தெரியணும். எந்த இடத்த பக்கமாக அது நகருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் தேவை. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன, அப்படியா நம்ம இந்த நாட்களில் அப்படியா நம்ம டம்ளரை வச்சு பார்க்கணுமா, ஒரு பாத்திரத்தை வச்சு பார்க்கணுமா? அப்படி இல்லை. இன்றைக்கி நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு அடையாளமாக தான் அது இருக்குதுன்னு நான் சொல்கிறோம். ஆமீன். 1 யோவான் 2:27 என்ன சொல்லுது பாருங்க. 1 யோவான் 2:27. 1 யோவான் 2 அதிகாரம் 27 வசனம்.
நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களை போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. இது ஆவியானவர் சகலத்தையும் குறித்து போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, அது பொய்யல்ல. ஏன் இந்த வார்த்தையும் சொல்கிறாரு? ஏன்னா கொஞ்ச நேரத்தில் சாத்தான் என்ன பண்ணிடும், ஆவியானவர் நமக்குள்ளாக பேசுகிற ஒரு காரியத்தை அது சரியில்லை ஆமே என்றபடியாக நம்மளை ஏமாற்ற பார்க்கும். அதுக்காக தான் வசனம் சொல்லுது, அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரிலே நிலைத்திருங்கள். அந்த ஆவியானவர் உங்களுக்கு சொன்னபடியே அதில் நிலைத்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இந்த நாளில் நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஆமென். இது இன்னொரு காரியத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடி 1:24 26 படிப்போம். அப்போஸ்தலர் நடபடி 1:24 26. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 24 முதல் 26ஆம் வசனம் வரை. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. இப்போ இவங்களுக்கு ஒரு வழிநடத்துதல் தேவையாக இருக்குது. என்ன காரியம்? யூதாஸுங்கிறவர் அவன் அப்போஸ்தலரில் அந்த 12 சீடரில் ஒருத்தராக இருந்தவர். இப்போ அவர் இறந்து போயிட்டார். இந்த 12 சீடரில் இப்போ 11 ஆயிடுச்சு. இந்த 11 திருப்பி 12 ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஆமென். அவங்க ஜெபம் பண்ணி, அங்கே வேதம் என்ன சொல்லுது, ஜெபம் பண்ணி ஒரு 2 பேர் ஆதியிலேருந்து கூட இருந்திருக்கிறாங்க. அவங்க பேரில் யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்றபடியாக சீட்டு போடுறாங்க. சீட்டு போட்டோன்னே மத்தியாசுங்கிற இன்னொருத்தர் பேரில் வருது, அவரை சேர்த்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நமக்கு என்னன்னா, நம்ம அப்போன்னா ஜெபம் பண்ணி சீட்டு போடலாமா? அங்கே வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெபம் பண்ணி சீட்டு போட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இப்போ ஜெபம் பண்ணி சீட்டு போடலாமா? ஹல்லேலூயா. கூடாது. ஏன் கூடாது? இது அப்போஸ்தலர் நடபடி 1ஆவது அதிகாரத்தில் நடக்குது. ஆனால் அப்போஸ்தலர் நடபடி 2ஆவது அதிகாரத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த காரியம் நடக்கிற போது நான் இப்போ என்ன பண்ணணும், இந்த ஆவியானவர் என்றென்று எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தான் நடக்கணும். இது அப்போஸ்தலர் நடபடி 13:2 பாருங்க. அப்போஸ்தலர் நடபடி 13:2. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைப்பித்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஆமென். இப்போ அவங்களுடைய ஊழியத்தில் ஒரு 2 பேர்த்த பிரித்து விடணுங்கிற காரியத்தில் வசனம் என்னாச்சும், இங்கே அவங்க சீட்டு போடலை. ஆமென். ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல பேசுகிறார், இவர்களை பிரித்து விடுங்கள் என்றபடியார். ஆமென். ஏன்? இது அப்போஸ்தலர் நடபடி 2ஆவது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு நடக்கிற காரியம். ஆமென். இந்த நாளில் நான் பரிசுத்த ஆவியில் நான் வளர கற்றுக்கணும். ஆமென். இது நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு பிரச்சனைக்கு டக்குன்னு பைபிளை திறப்பாங்க. அதில் என்ன வார்த்தை வருது, இது தேவன் சொல்கிறது. ஹல்லேலூயா. இது எல்லா நேரத்துலையும் பலிக்குன்னு சொல்ல முடியாது. இது ஆவியான நடத்துதல் எல்லா நேரத்துலையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. நம்ம ஆவியானவருக்குள்ளாக வளரணும். ஒருவேளை நான் ஜெபத்தோட நீங்கள் வேதத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கிற போது ஏதோ ஒரு வசனமோ வார்த்தையோ
உங்களுக்கான காரியத்தை வந்து பேசுமானா அது நல்லது. ஹல்லேலூயா. ஆனால் நான் ஜெபிச்சுட்டு உடனே பிரித்து பார்க்கறதுங்கிறது அது சரியான ஒரு வழி நடத்துதல் அல்ல. ஒருவேளை ஒரு சில நாட்களில் அது உங்களுக்கு சக்ஸஸாக இருந்திருக்கலாம். ஆமென். ஆனால் அது தேவன் உங்களை வைத்திருக்கிற நிலை அல்ல. நீ இன்னும் பரிசுத்த ஆவியில் வளரணும். ஆவியானவர் உன்னோட பேசுகிற காரியத்தை உணர்ந்து கொள்ளணும். எப்படி அவர் பேசுவார், எப்படி அவர் நடத்துவார் அப்படிங்கிற காரியத்தை நான் அறிந்து புரிந்து நான் செயல்படுகிறவனாக இருக்கணும். அப்போ இந்த காரியத்திலெல்லாம் எப்படி மற்றவங்கள்லாம் இருந்தாங்க, வேதத்தில் இருக்கிற தேவ மனுஷர்கள் இருந்தாருங்கிற காரியத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மோசையை குறித்து பார்ப்போம். யாத்திராகம் 3ல் 1-3 வசனங்கள் படிப்போம். யாத்திராகமம் 3ல் 1-3. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம் வரை. ஆமென். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்ததும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். ஆமென். அப்படியா மோசே அந்த கிட்ட போய் பார்க்கிற நேரம் வசனம் என்ன சொல்லுது? 10வது வசனத்தை படிப்போம். 10. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரனாகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். ஹல்லேலூயா. இதுதான் மோசே வாழ்க்கையில் அந்த வெள்ளி பாத்திரம் நகர்ந்த காரியம். ஆமென். அந்த ஆவியானவர் வழி நடத்துகிற காரியம். ஹல்லேலூயா. இதை அவன் இழந்து போகாது இருக்கணும். ஞானத்தில், ஞான திருஷ்டியில் நான் அதை இழந்து போகாதபடி நான் அதை பிடித்து கொள்கிறவனாக இருக்கணும். இதை மோசே பிடித்து கொள்கிறவனாக இருந்தான். ஆமென். எவ்வளோ பிரச்சனைகள் வந்த போதும். ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை. அங்கே வசனம் எபிரேயர் 11:27 என்ன சொல்லுது பாருங்க. எபிரேயர் 11:27. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ஆமென். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து. அதர்சனமானவர்னா என்ன? கண்ணுக்கு தெரியாதவரை. தரிசனமாகல. அதர்சனம்னாக்க அதுக்கு எதிர்மறை. ஹல்லேலூயா. அப்போ தரிசனமாகாத அவரை தரிசித்தது போல, அவரே நேராக பேசினது போல. அதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை. நமக்குள்ள ஆவியானவர் பேசுகிற போது அந்த அதர்சனமானவரை தரிசித்தது போல, தேவன் என்னோட பேசுகிறார் என்கிறது போல அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிக்கிறவனாக இருக்கணும். அங்கே வசனம் தொடர்ந்து என்ன சொல்லுது? ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு, உலக காரியத்துக்கு பயப்படாம தேவன் ஒரு காரியத்தை உன்னோடு பேசுகிற போது, ஆவியானவர் பேசுகிற போது பயப்படாம அந்த காரியத்தில் இறங்கணும். ஆமென். தேவன் தான் என்னோடு பேசியிருக்கிறார் என்றபடியாய் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல. ஹல்லேலூயா. ஏன்னா என்றென்றும் உங்களோடு கூட தங்கியிருக்கிற ஆவியானவர் இந்த வேளையில நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் தேவனாக இருக்கிறார். ஆமென். அந்த தேவாதி தேவன் நம்மளோடு பேசுகிற காரியத்திற்கு என்னை நான் கீழ்ப்படுத்துகிறவனாக இருக்கணும். ஆமென். இதை நான் இழந்து போகிறவனாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஞான திருஷ்டியில், ஞானத்தில் தேவன் எனக்கு கொடுத்த இந்த காரியத்தை நான் இழந்து போகாதவனாக இருக்கணும். ஆமென். அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்ய நினைக்கிறாரோ அந்த காரியத்தை தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அது சாரி பார்த்து விதவை பார்ப்போம். 1 ராஜாக்கள் 17 10-15 வரையிலும் படிப்போம். 1 ராஜாக்கள் 17 10-15.
1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10 முதல் 15ஆம் வசனம் வரை. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிறபோது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஆமென். இங்க அந்த வெள்ளி பாத்திரத்தை போல ஆவியானுடைய வார்த்தை இங்க என்னவா இருக்கு? பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஹல்லேலூயா. அவளுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு ஒரு வேளைக்கு தான் சமைக்கிறதுக்கு மாவு இருக்குது. நானும் என் குமாரனும் இதை சாப்பிட்டோம்னா அடுத்த வேலைக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் செத்து போக வேண்டியது தான். இதுதான் பொசிஷன். ஹல்லேலூயா. ஆனால் அங்கே தேவனுடைய வார்த்தை அந்த என்ன வருது? பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஆமென். முதல்ல எனக்கு கொண்டு வா. இது எந்த அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நமக்கு வந்ததுன்னா எந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறவனா இருப்போம், நான் நம்புகிறவனாக இருப்பேன். ஆமென். புரிஞ்சுக்கணும், தேவ ஆவியானவர் நம்மளோடு நம்ம நிலைமையை பார்த்து தான் பேசுகிறார். ஹல்லேலூயா. நம்ம நிலைமை எப்படிப்பட்டதுங்கிறது நம்மளை விட அவருக்கு தெரியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவளுக்கு இந்த ஒரு வேளை இதை சாப்பிட்ட பிறகு நிச்சயமாக நான் செத்து போகணுங்கிற நிலைமை தான் அவன் நினைக்கிற நிலைமை. ஹல்லேலூயா. அந்த நிலைமை ஆவியானவருக்கு தெரியாதா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அது தெரியுமே. ஆனால் அங்கே காரியம் என்ன? பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஹல்லேலூயா. முதல்ல எனக்கு கொண்டு வா. இதை செய்கிற போது 15வது வசனம் என்ன சொல்லுது? அவள் போய் எலியாவின் சொற்படியே செய்தாள். ஆவியானவரின் சொற்படியே செய்யணும். எலியாவின் சொற்படியே செய்தால் அவளும் இவனும். இங்கே இன்னும் பாருங்க, நல்லா பார்க்கணும். அங்கே அவள் சொன்னது முன்னாடி நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக வேண்டியதுதான், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னா. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது? அவளும் இவனும். யார்? குமாரனும் அவள் வீட்டார் எல்லாரும் அந்த பஞ்சகாலங்கள் முடியும் வரை ஹல்லேலூயா அவர்களுக்கு மாவு குறைந்து போகவில்லை. ஹல்லேலூயா. இவங்க 2 பேர்த்துக்கும் இல்லை, அவங்க வீட்டாரெல்லாம்னா இன்னும் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல. எல்லாத்துக்குமே போஷிக்கும்படியான ஒரு காரியத்தை தேவன் அந்த இடத்துல செய்கிறார். ஆமென். அப்போ தேவ ஆவியானவர் நம்மளோடு பேசுகிற போது சூழ்நிலையை நம்ம பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. சூழ்நிலை நிச்சயமாக எதிராக தான் இருக்கும். ஆமென். சூழ்நிலை எதிராக தான் இருக்கும். மோசையை பார்க்குறோம், அந்த அரண்மனை விட்டு எதிர்த்து போனால் ராஜா என்ன பண்ணுவான்? அந்த நாள் ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னே தெரியாது. அடுத்த செகண்டு சிரச்சேதம் பண்ணிடுவாங்க, தலையை வெட்டி 2 துண்டமாக ஆக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவனுடைய வார்த்தை வந்திருக்கு. அந்த வார்த்தைக்கு முன்னாடி யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. எத்தனையோ முறை அதுக்கப்புறமேலு அதே பார்வோனுக்கு முன்னாக மோசே போய் நிற்கிறான். ஹல்லேலூயா. பல தடவை நிற்கிறான். ஒரு தடவை கூட மோசையை வெட்டும்படியாகவோ மற்ற காரியமோ அவன்கிட்டேருந்து ஆர்டர் வரல. ஹல்லேலூயா. ஏன்னா அங்கே தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வந்தபடினாலே, அதன்படி அவன் நடக்கிறபடினாலே அங்கே ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை
அங்கே கேட்குற போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உன்னை விடுவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லுவான். ஆமீன். உன்னை விடுவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு தெரியுமா அப்படிமா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், தேவன் உனக்கு அதிகாரம் கொடுக்கலன்னா என் மேலே உனக்கு அதிகாரம் இல்லைம்பார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் தான் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த தேவ ஆவியானவருடைய வார்த்தை, அந்த ஒரு சின்ன வார்த்தை, எந்த வார்த்தை எனக்கு கிடைக்குதோ அதை நான் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிற போது, நான் நம்புகிற போது, நான் மட்டுமல்ல என் குடும்பமே காப்பாற்றப்படும். ஆமென். என் குடும்பத்தையும் அவர் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் அடுத்தது நாகமான் பார்ப்போம். நாகமானை குறித்து நம்ம அறிஞ்சது தான். 2 ராஜாக்கள் 5:1 படிப்போம். 2 ராஜாக்கள் 5:1. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். மகா பராக்கிரமசாலி, ஆனா குஷ்டரோகியா இருக்கிறான். 3வது வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றான். ஹல்லேலூயா. அந்த சின்ன பிள்ளை சொல்றா, எங்க நாட்டில் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போனாக்க நிச்சயமா இந்த குஷ்டரோகத்தை குணமாக்குவார். ஹல்லேலூயா. என்றபடியா அவ சொல்லுகிற போது சரி அப்படின்னு அவன் புறப்பட்டு போகிறான். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சரி நம்ம எப்படியாவது சுகம் கிடைச்சா போதும் என்றபடியா. அதிலே 12வது வசனம் படிங்க. 12 என்ன சொல்லுது? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் ஸ்தானம் பண்ணி சுத்தமாகியதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். ஹல்லேலூயா. யாரு? எலிசா வெளியில் வந்து கூட பார்க்கல. அவன் வீட்டுக்குள்ளே இருந்து வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்து கூட பார்க்கல. அவன் என்ன சொல்கிறான், நீ போய் இந்த யோர்தானில் 7 முறை முழுகு. ஹல்லேலூயா. ஆனால் இவனுக்கு பயங்கர கோபம் வருது. ஆமென். எங்கள் நாட்டில் இல்லாத நதியா? எங்கள் நாட்டில் இந்த யோர்தானை விட பெரிய நதியெல்லாம் இருக்குது, நல்ல புனித நதியெல்லாம் இருக்குது. நான் அதில் முழுக முடியாதா? நான் இங்கே உன்னை நம்பி வந்தா நீ என்ன உன் கையால் தொட்டு என்னை சுகமாக்குவேன்னு நான் வந்து நிற்கிறேன். நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நான் எங்கள் நாட்டிலே பெரிய பராக்கிரமசாலி. ஆமென். எங்கள் நாட்டே ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறவன் நான். ஆனால் நீ என்னை மதிக்கலை. நீ உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீ போய் அங்கே யோர்தானில் முழுகுன்னு சொல்கிற. என்றபடியே அவனுக்கு கடும் கோபம் வருது. அப்போ அடுத்த வசனம் பாருங்கள், 13 என்ன சொல்லுது பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்தானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். ஆமென். அப்போ அங்கே கூட இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் ஒரு 10 மைல் நடந்து போய் அந்த மலை மேலே போய் ஒரு விளக்கை கொளுத்திட்டு வா, உனக்கு சுகம் கிடைக்கும்னு சொன்னால் நீ செஞ்சிருப்ப. ஹல்லேலூயா. இங்கே பக்கத்தில் இருக்கிற நதியில் ஒரு முழுகுனாக்க நீ சந்தேகப்படுற. அதை தான் அவன் சொல்கிறான், ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஆமென். ஒரு கஷ்டமான காரியத்தை இப்படி எப்படி செய், ஒரு 10 முறை இங்கே வா. ஆமென். அல்லது இந்த 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 காரியத்தை செய்ய என்றபடியா ஒரு பெருசாக சொல்லியிருந்தா, ஒரு 50,000 பணத்தை கொடு, 1,00,000 நீ வந்து ஏழைகளுக்கு தானம் பண்ணு, இப்படி சொல்லியிருந்தா. ஏன்னா இது குஷ்டரோகம் பெரிய வியாதி. அப்போ பெருசாக ஒன்று செஞ்சால் தான் சுகமாகும்னு நீ நினைக்கிற. ஆனால் அவர் சொன்ன காரியம் சாதாரண காரியம், ஏன் அதை செஞ்சு பார்த்தா என்ன என்றபடியா அங்கே கூட இருந்த சேவகர்கள்லாம் சொல்லவும் ஒரு மனதா சரி போய் தான் பார்ப்போமே என்றபடியா
யோர்தானில் 7 முறை முழுகி எழுந்திருக்கிற போது 7வது முறை, இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆளுங்க 3வது தடவை 4வது தடவை முழுகினோடனே ஒன்றும் காணமே அப்படின்னு யோசிப்பான். ஹல்லேலூயா. அந்த 7வது முறை வசனம் என்ன சொல்லுது? 14வது வசனம், ஒரு சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லை, குஷ்டரோகம் சுத்தமாகும்னு கேள்விப்பட்டதே இல்லை, ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ இங்கே காரியம் என்ன? தேவன் அவனுக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு வெள்ளி வார்த்தையாக இருக்குது. ஹல்லேலூயா. அவன் அதை இழந்து போகலை. ஆமென். அங்கே நாச்சியா சொன்ன காரியமாக இருக்கட்டும், இங்கே எலிசா கிட்ட வந்தபோது யோர்தானில் முழுகுங்கிற ஒரு சின்ன சலனம் வந்தது தான். தேவனுடைய அந்த வெள்ளி பாத்திரத்தை இவன் இழந்து போகும்படிக்கா அங்கே எங்கள் நாட்டிலெல்லாம் பெரிய நதிகள்லாம் இல்லையா என்றபடியான ஒரு காரியம் என்ன ஆகும்? இவன் அதுலேருந்து ஸ்லிப் ஆகிறதுக்கான காரியம். ஹல்லேலூயா. இப்படி தான் சாத்தான் நம்மளை ஆவியானவர் நம்மளை வழி நடத்துகிற போது, அதனால் நீ என்ன பெரிய ஆள் ஆயிடுவியா, இதனால் உனக்கு ஆசீர்வாதம் வந்துடுமா என்றபடியா சாத்தான் என்ன பண்ணிடும்? தேவனுடைய வார்த்தை, ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற அந்த வார்த்தையிலிருந்து நம்மளை ஸ்லிப்பாக வச்சிடும். ஹல்லேலூயா. இங்கே சேவகர் சொன்னபடி தான் நம்ம பார்க்கணும். தேவ ஆவியானவர் நம்மளோடு பேசுகிற காரியம் நிச்சயமாக நம்மளால் முடியாத ஒன்றை தேவன் நம்மள்கிட்ட சொல்லவே மாட்டார். ஹல்லேலூயா. 1. 2வது, நமக்கு முடியாத நிலைமையில் இருந்தாலும் நீ காலடி எடுத்து வச்சினா யோர்தான் பின்னடையும். ஹல்லேலூயா. தேவன் அந்த பலத்தை தருவார். ஆமென். அவர் சொன்னார்னா சொன்னதை செய்வார். சொன்னவர் அதற்கான பலனையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதற்காக சூழ்நிலை எல்லாம் தானே நம்மளை சுற்றி நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலை எல்லாம் மாறும். ஆனால் நாங்கள் காலடி எடுத்து வைக்கணும். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் சொன்னதுக்கு நீ கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. அடுத்து பவுலை பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடி 9:6 பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஹல்லேலூயா. அங்கே அவன் கீழே விழுந்த பிறகு திரும்ப எந்திரிச்சு மற்ற காரியத்துக்காக ஓடலை. ஹல்லேலூயா. எவ்வளோ படித்தவர் பவுல், நல்ல செல்வந்தர், நல்ல கவர்மெண்ட் போஸ்டில் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனாலும் இங்கே கர்த்தர் சொல்லுகிற போது, நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும் என்கிற காரியத்தில் உடனே அதுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறான். ஆமென். சில நேரங்களில் ஆவியானவர் என்ன பண்ணுவார்? அடுத்து நடக்க போகிறதோ அல்லது நமக்கு எப்படி என்னை கொண்டு போய் நடத்துவாருங்கிறதையோ தேவன் சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலடி எடுத்து வை, அடுத்தது அதுக்கப்புறம் சொல்லுவேன் பார். ஆமென். இன்னைக்கு சொன்னதுக்கு நான் கீழ்ப்படியணும். அதனால் வரப்போகிறது என்னன்னு எனக்கு தெரியாது, பின்னாடி நடக்க போகிறது எனக்கு தெரியாது. உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், நீ மற்றவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பாய். நல்ல வாக்கு தத்தம் தான். இது வந்ததுன்னா நம்ம எடுத்து கால் எடுத்து வைக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்றுமே பேசாமல் நீ கால் எடுத்து வை அப்படின்னா, நீ பட்டணத்துக்கு போ, அங்கே உனக்கு சொல்கிறேங்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் பவுல் அதுக்கு கீழ்ப்படிக்கிறவனாக இருக்கிறான். அப்படியே போகிற போது தான் தேவன் பவுலை வல்லமையாக பயன்படுத்த முடிகிறது. அதிலே 17-18 வசனங்களை படிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 17-18 வசனம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். பாருங்க, அங்க வசனம் என்ன சொல்லுது? அந்த பட்டணத்துக்கு போ, அங்கே உனக்கு அறிவிக்கப்படும். அங்க முன்னாடியே அனனியாங்கிறவருக்கு தேவன் பேசி இருக்கிறார். ஒருத்தன் பவுலுங்கிறவன்ட்ட வருவான், நீ அவனுக்காக ஜெபிக்கணும்,
அவன் கண்கள் திறக்கப்படும், நீ அவனை அபிஷேகத்துக்குள்ளே நடத்தணும் என்றபடியா அங்கே முன்பே தயாராக்கி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை தான் அவர் சொல்கிறார், அங்கே போ, நான் உனக்கு சொல்லுவேன். ஆமென். அப்போ நான் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அங்கே போனாதான், நான் காலீடு எடுத்து வச்சாதான் அதுக்கான வாசல் திறக்கப்படும், அதுக்கான காரியம் என்னான்னு எனக்கு தெரியும். ஆமென். நான் அதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாம் தெரிஞ்சாதான் நான் அங்கே போவேன், நான் தெரிஞ்சாதான் இந்த காரியத்தை செய்வேன்னா தேவன் சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. ஒன்று விசுவாசத்தில் அவர் நடத்தணும்னு விரும்புகிறார். ஆமென். பழக்கணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ அதே காரியத்தை நம்ம செய்கிற போது மட்டும்தான் தேவன் நடத்த முடியும். 18வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். ஆமென். உடனே தேவனுக்கான காரியம் என்னமோ அடுத்த காரியத்தில் இறக்கிட்டான். ஹல்லேலூயா. அதில் 22. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திஷ்டாங்கப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். ஆமென். யூதர்களை எல்லாம் கலங்க பண்ணினான், இவரே கிறிஸ்து என்றபடியாய். ஹல்லேலூயா. கொஞ்சமும் தாமதிக்கல, கொஞ்சமும் யோசிக்கல. ஹல்லேலூயா. அடுத்தது ஆவியானவர் பேசுகிற அந்த காரியத்துக்கு, வழி நடத்துகிற காரியத்துக்கு யோசிக்காம செயல்படுகிறவர்களாக இருக்கணும், தயங்காம செயல்படுகிறவர்களாக இருக்கணும். தேவன் அப்பதான் நம்மளை வல்லமையாக பயன்படுத்த முடியும். தேவன் நினைத்த வண்ணமாக தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் அந்த ஆவியானவரோட வழி நடத்துதலை பவுல் இழந்து போகிறதுக்கு தயாராக இல்லை. அவனுடைய ஞானத்தில், ஞான திருஷ்டியில் இந்த காரியம் தேவ ஆவியானவர் என்னை நடத்துகிற காரியத்தை அவர் அறிஞ்சவராக, புரிஞ்சவராக இருந்தார். ஆமென். அதில் கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் போதும். ஹல்லேலூயா. நாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன காரியம் அதுதான். ஈசோ புல்லினாலே அந்த இரத்தத்தை அந்த நிலக்காலுகளை தெரிக்கிறதுங்கிற காரியம் என்ன? ஈசோ புல்லுங்கிறது ஒரு சின்ன செடியோட கொழுந்து, அந்த கொழுந்தை தான் அங்கே சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய கொஞ்சம் விசுவாசத்தில் மலையை பெயர்ந்து போனாலும் போவோம். ஆமென். அந்த கொஞ்சம் விசுவாசத்தில் இயேசுவின் இரத்தத்தை நம்ம பயன்படுத்த பழகிக்கணும். ஹல்லேலூயா. அந்த கொஞ்சம் விசுவாசமாக இருந்தாலும். ஆமென். என்னோட வாழ்க்கையில் நடந்த காரியத்திலையும் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு இந்த வேலையில் இந்த நேரத்துக்கு நான் சொல்லத்துக்கு இருக்கேன். அப்படியா, எனக்கு எவ்வளோ அந்த சளி பிரச்சனை தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருந்தது. அது ஒரு தும்மல் வந்தால் 10 தும்மல் வரும். ஐ ஆனால் முதல்ல இதுக்காக இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு திருச்சியில் போய் சத்யநாராயண்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் 1 வருஷம். ஒன்றும் சரியாகலை. அதுக்கு அடுத்தது இது திருநெல்வேலியில் சித்த வைத்திய காலேஜ் ப்ரொஃபஸர் டாக்டர் அல்லா பிச்சை, அவர்கிட்ட 1 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். யார்? நானும் எங்கள் அப்பாவுமே. அவருக்கும் இதே பிரச்சனை, எனக்கும் அதே பிரச்சனை. ஹல்லேலூயா. 2 பேரும் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், ஒன்றும் சரியாகலை. அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் வேளாங்கண்ணி போகிற ரோட்டில் மாரியம்மன் கோயில் ஸ்டாப்புன்னு இருக்குது, அங்கே டாக்டர் தட்சிணாமூர்த்தி, எல்லா டாக்டரும் எனக்கு அந்த பேர்லாம் ஞாபகம் தான் இருக்குது. அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், சரியாகலை. அதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜில் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இஎன்டி டாக்டர் கருப்பையா, அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அவர் மூக்கில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுன்னார். ஏன்னா 2 பேருள்ள ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். அப்போ நான் சொன்னேன் எங்கள் அப்பா கிட்ட, நீங்கள் முதல்ல ஆப்ரேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு சரியாச்சுன்னா நான் பண்ணிக்கிறேன். என்னை அவரை ஆப்ரேஷன் பண்ணி நான் தான் பார்த்துக்கிட்டேன் பெட்டில் இருந்து. உண்மையிலேயே சரியாச்சு, 1 வாரம் சரியாச்சு. அதுக்கு அடுத்த வாரம் என்ன ஆயிடுச்சு, மூக்குலேருந்து தொரன்னு ஊற்ற ஆரம்பிச்சு, கண்ட்ரோலே இல்லை. கீழே ஒரு சாக்கை போட்டுக்குவார், அந்த அளவுக்கு தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்கும். அப்பா நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு நான் நினச்சேன். எப்பயாவது தும்மல் வந்தால் தான் வரும், இது என்ன கண்டினியூவாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். இந்த சூழ்நிலையில் தான் பெரம்பலூரில் நாங்கள் குடியிருந்தோம். அங்கே பெரம்பலூரில் சிஸ்டர் வந்து டீச்சராக வேலை செய்கிற போது அந்த கான்வென்ட்டில் ஒரு கன்வென்ஷன், அது கேர்ள்ஸு ஸ்கூலு, லேடிஸ் டீச்சர்ஸு தான். 3 நாள் நடந்தது. அப்போ என் பொண்ணு சின்ன பொண்ணாக இருப்பாள்.
அந்த அளவுக்கெல்லாம், அதாவது ஓரளவு பக்தியெல்லாம் உண்டே ஒழிய அந்த அளவுக்கு நமக்கு அந்த நாள்லலாம் கிடையாது. அப்போ 3 நாள் கன்வென்ஷன். இவங்க டெய்லி காலையில் போவாங்க, சாயந்தரம் தான் வருவாங்க. என் பொண்ணா சின்ன பிள்ளையாக இருக்கிறா, அவள் அம்மா அம்மான்னு அழுவா. ஒரு 2 நாள் நான் சமாளிச்சிட்டேன். 3ஆவது நாள்லாம் சமாளிக்க முடியல, ரொம்பவே கத்துறா. என்ன பண்ணுறதுன்னு ஒரு நாள் இவளையும் தூக்கிக்கிட்டு கான்வென்ட் உள்ளே போயிட்டேன். போனால் அப்போ தான் அந்த கன்வென்ஷன் முடியுது. அதை நடத்தினவர் முடிச்சுட்டு சூட்கேஸ்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறார். அந்த நேரம் அவங்க சிஸ்டர் என்னை பார்த்தவங்க, நீங்கள் ஓடி போய் அவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இல்லை, தீரல, போய் ஜெபம் பண்ணிக்கங்கன்னு. நானும் ஓடி போய் தோத்திரம் பிரதர் அப்படின்னு தலையை நீட்டிக்கிட்டு நின்னேன். அவர் சும்மா அப்படி கையை வச்சவர், ஒன்றும் இல்லை பிரதர் தோத்திரம் பண்ணுங்க சரியாக போகணும்னு அவர் பாட்டு போயிட்டார். ஏதோ ஒரு நிமிஷமாவது நின்று ஜெயிப்பார்னு பார்த்தேன், இப்படி போயிட்டார். என்னடா அது போய் நிற்கிறோம் கொஞ்சமாக. அவர் 3 நாளாக அவர் டயர்டு, அவர் இப்போ பிரசங்கம் பண்ணிட்டு போகிறாரு, இப்படி செய்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனால் எதேச்சியாக அந்த செல்ஃபில் தோத்திர பலிகள்னு புக்கு கிடந்தது. இன்னமும் தோத்திரம் சொல்லுன்னு சொன்னாரே. எனக்கு பெரம்பலூர்லேருந்து டால்மியாவுக்கு வேலைக்கு வர்றதுக்கு 2 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல். அப்போ டெய்லி இந்த தோத்திர பலிகள் புக்கை அந்த பஸ்ஸில் வரும்போதும் போகும்போதும் சொல்ல ஆரம்பித்தேன். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா சளி நின்று போச்சு. அங்கே நான் இருந்த வீடு பார்த்திங்கன்னா கேணி வெட்டியிருப்பாங்க, கருங்கல், நல்ல கேணி, ஜிலு ஜிலு ஜிலுன்னு தண்ணி இருக்கும். கேணி தண்ணியில் குளித்து பார்த்தேன், தும்மல் வரல. தயிர் சாதம் வெங்காயம் கடித்து பார்த்தேன், அதுக்கும் தும்மல் வரல. எது எது வேண்டாததை வேணும்னே செய்கிறது, ஆனால் தும்மல் வரவே மாட்டேன்ருச்சு. உடனே எங்கள் அப்பா கிட்ட வந்து சொன்னேன், அப்பா இது மாதிரி எனக்கு என்னன்னு தெரியல, இந்த தோத்திர பலிகள் சொன்னேன் எனக்கு சரியாயிடுச்சு. அப்படியா, எனக்கு ஒன்று வாங்கி கொடுறா அப்படின்னாரு. சரின்னு அவருக்கு ஒரு தோத்திர பலிகள் புக்கு கொடுத்தேன். படித்தாரு. கொஞ்ச நாளில் அவருக்கும் சரியாக போச்சு. ஹல்லேலூயா. இது மாதிரி எத்தனையோ 2-3 பேர்த்துக்கு அதே மாதிரி காரியங்களை தேவன் செய்ய வச்சார். ஹல்லேலூயா. எதுக்கு நான் சொல்கிறேன், அவர் லேசாக கையை வச்சு தோத்திரம் சொல்லுங்கள் சரியாக போவோங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையில் வெள்ளி பாத்திரம். அதுதான் ஆவியானவர் நடத்தினது. ஹல்லேலூயா. நான் அதை என்னடா இவர் இப்படி வந்து கொஞ்ச நேரம் நின்று ஜெபிக்க மாட்டாரான்னு நான் நினச்சேன்னா இந்த நாகமான் மாதிரி, ஹல்லேலூயா, நான் அன்னைக்கு அதை இழந்து போயிருப்பேன். ஆமென். நான் அதை விசுவாசிச்சேன்னு கூட சொல்கிறதுக்கு இல்லை, சரி செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு தான் நான் செஞ்சு பார்த்தேன். ஹல்லேலூயா. ஆனால் அது எனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஆமென். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் வழி நடத்துகிற காரியத்தை ஞான திருஷ்டியில் அதை இழந்து போகாமல் இருக்கணும். ஹல்லேலூயா. அதை கண்டுபிடிக்கிறவங்களாக இருக்கணும். ஆமென். அந்த ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை ஒருவேளை அது நம்ம வாழ்க்கையில் இப்படி இருந்துடக்கூடாது. எப்படி சவுலை பார்ப்போம். 1 சாமுவேல் 15:2-3 படிப்போம். பழைய ஏற்பாடில் சவுல். 1 சாமுவேல் 15:2-3. 1 சாமுவேல் 15:2-3 சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார் என்று சொன்னான். ஆமென். அமலேக்கியரோட யுத்தம் பண்ணணும். ஹல்லேலூயா. அவங்க முன்னாடி எகிப்திலேருந்து உங்களை வழி நடத்தி வருகிற போது வழி மறிக்கிறவங்களாக இருந்திருக்காங்க. அதுக்கு நான் பழி வாங்கணும். ஆமென். அப்போ சவுலுக்கிட்ட கர்த்தர் சொல்கிறார், நீ அமலேக்கியருக்கு எதிராக போர் செய்து அவங்கள்ட்ட இருக்கிறது ஒன்று விடாதபடி எல்லாத்தையும் சங்கரிக்கணுங்கிறார். அவனும் என்ன செய்கிறான் பாருங்க. 13-14 படிப்போம். அதில் 1 சாமுவேல் 15:13-14 சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். ஆமென். சவுல் அங்கே என்ன சொல்றாரு பாருங்க. 13வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். ஹல்லேலூயா.
நீங்கள் சொன்னபடியே நான் போய் அமலேக்கியரெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன் என்றபடியா சொல்கிறான். ஆனால் அங்கே சாமுவேல் என்ன சொல்கிறாரு, அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன? ஹல்லேலூயா. அதுக்கு அவன் அங்கே காரணம் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? நான் கர்த்தருக்காக நல்ல கொழுமையானதை பலி செலுத்தும்படிக்காக அதை மிச்சம் வச்சுருக்கிறேங்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் அது கர்த்தருடைய வார்த்தை அல்ல. கர்த்தர் எல்லாத்தையும் சங்கரிக்கணும்னு சொல்லியிருந்தார். ஆமென். அப்போ இதனால் வந்த விளைவு என்ன? 23வது வசனம் பாருங்க. 23 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். ராஜா போஸ்ட்ல இருந்தே அவனை கீழே தள்ளுறேங்கிற. நீ இப்போ ராஜாவா இருக்கிற, நான் சொன்ன காரியத்தை நீ சரியா செய்யல. அப்படின்னா என்ன? இன்னைக்கு தேவ ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தில் நான் பாதி செஞ்சு பாதி செய்யாமல் இருந்தாலும் அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் முழுமையாக விசுவாசித்து ஆவியானவர் சொன்னதை, ஏன்னா சத்துரு எந்த நேரத்துலையும் நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவான். ஹல்லேலூயா. நீ இது செய்கிறதுனால அவன் நல்லா புரிஞ்சுக்குவோம். சாத்தான் எப்போதும் உடனே இதை செய்யாதன்னு சொல்ல மாட்டான். ஹல்லேலூயா. சாத்தான் முழுசா ஒரு காரியத்தை நீ ஸ்டெப்பனாக நிற்கிற அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீ இதை செய்யன்னு சொல்ல மாட்டான். இதுக்கு பதிலாக இதை செய்யும்பான். நீ தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே, அதனால் என்ன? ஹல்லேலூயா. இது தவறு இல்லையே. ஆமென். இப்படி தான் அவன் மெதுவாக, ஏன்னா அவன் காலை பிடிச்சி மெதுவாக தான் இழுப்பான், டக்குன்னு இழுத்துற மாட்டான். ஹல்லேலூயா. இதுக்கு பதிலாக இதை செய் அப்படிம்பான். தேவன் சொன்னதை தானே செய்யணும். ஆமென். நான் தேவனுக்காக இந்த காரியத்தை வச்சிருக்கிறேன்னு சவுல் சொன்னது கர்த்தருக்கு பிடித்த காரியம் அல்லையே. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னாரோ சொன்னதை சொன்னபடி செய்யணும். ஆமென். நீ யார் இதை மாத்துறதுக்கு? போ சாத்தானேங்கணும். ஆமென். கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அதை விசுவாசிக்கிறவனாக, நான் முழுமையாக நம்புகிறவனாக நான் இருக்கணும். ஆமென். அதை தான் நான் சொன்னேன். 7 முறை முழுகுன்னா 3 முறை முழுகிட்டு ஒன்றும் ஆகலேன்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் சொன்னதை முழுமையாக நிறைவேற்றுகிறவராக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அந்த வெள்ளி பாத்திரம் ஆகிய ஆவியானவர் நகருவதை நான் புரிஞ்சு கொள்கிறவனாக இருக்கணும். என்னுடைய ஞான திருஷ்டியில் நான் அறிந்து கொள்கிறவனாக இருக்கணும். நான் அதை இழந்து போகிறவனாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அங்கே யோசேப்பு இழந்து போகிறத அவன் ஞான சிருஷ்டியிலே அறிந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆவியானவர் எனக்கு சொன்ன காரியத்தை எந்த இடத்துல எப்போ நான் இழந்து போயிட்டேன் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். ஆமென். சாத்தான் நம்மளை ஏமாற்றி இருக்கலாம், ஆனால் திரும்பவும் யோசிக்கிற போது தேவ ஆவியானவர் நம்மோட பேச வல்லவர். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை எந்தவித சந்தேகமும் படாமல், ஆமென், அதுதான் மிக மிக முக்கியமானது. எவ்வளோ காரியத்தை நான் சொல்ல முடியும், வாழ்க்கையில் நடந்த காரியத்தை முன்பே நான் சொல்லியிருக்கேன். சிஸ்டர் ஆஞ்சலிக்கா என்னை வந்து பாருன்னு சொன்னது தான். இந்த வந்து பாருங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையில் வெள்ளி பாத்திரம் நகருகிற காரியம், ஆவியானவர் நகர்த்துக்கிற காரியம். அதுதான் இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம எல்லாம் கூடி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை, ஆமென். இன்னைக்கு அந்த ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில் என்ன, ஆவியானவரை என்னோட எந்த காரியத்துக்கும் அந்த வார்த்தை என்னங்கிறத நான் அறிஞ்சுக்க தெரியணும், புரிஞ்சுக்க தெரியணும், படாமல் முழுமையாக நிறைவேற்ற தெரியணும். ஹல்லேலூயா. அப்படி நான் செய்கிற போது ஒரு நாள் நீங்கள் பின்னாடி நினச்சி பார்த்தீங்கன்னா, திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை தேவன் எவ்வளவோ உயர்த்தி இருப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வதித்திருப்பார். ஆமென். ஒரு குறையும் இல்லாமல் நடத்த அவரால் முடியும். ஆமென். அவன் இந்த நாளில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் என்ன பேசுகிறாருங்கிற அந்த காரியத்தை அறிந்து புரிந்து அதற்கு கீழ்ப்படிவோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
இப்பொழுதும் எங்களை முற்றிலுமாய் உமது பாதத்தில் தாழ்த்துகிறோம். இதோ இந்த நாளிலும் ஆவியானவரே, எங்களது சூழ்நிலை எல்லாம் நீர் அறிந்த தேவனாக இருக்கிறீர். இந்த வேளையிலும் ஆண்டவரே, என்ன காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்றபடியாய் நீர் எங்களோடு பேசுவீராக. ஒருவேளை நீர் கடந்த நாட்களிலே பேசியிருப்பீரானால் நான் அதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எனக்கு ஞானத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதற்கு கீழ்ப்படியவும் முழுமையாய் நிறைவேற்றும்படியான கிருபையும் பலத்தையும் நீரே தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.